நீங்க பிகினரா இருக்கீங்களா? பேக்கிங் டின்ஸ் எப்படி லைன் பண்றதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் டின்ஸ் எப்படி லைன் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பார்ச்மென்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டின்ன வந்து திருப்பிட்டு 4 சைட்ஸுமே வந்து பேப்பர ஈவனா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் இப்ப அதுல வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த 4 கார்னரும் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல்னு மாத்தி மாத்தி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண போர்ஷன்ஸை பேக் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு பேப்பரை டின்குள்ளே ப்ளேஸ் பண்ணீங்கன்னா இப்போ பேப்பர் ஈஸியாக ஃபிட் ஆகும், நீட்டாக லைன் ஆகிருக்கும். நான் இங்கே பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்ச்மென்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரீஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ரவுண்ட் டின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் டினுக்கு பாட்டம் போர்ஷனுக்கு மட்டும் நம்ம பேப்பர் கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணால் போதும். சைடில் வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கேக் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும். பாட்டம் சைஸுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிட்டு அந்த ட்ரா பண்ண லைன்லேயே கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிட்டு டின்னோட சென்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரவுண்ட் டின் நீட்டாக லைன் ஆகிடுச்சு. இப்படி நம்ம ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் டின்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக லைன் பண்ணிடலாம்.